Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, ஃபைனலா இந்தியால Realme 6i மொபைல் வந்து லான்ச் பண்ணியாச்சு. இந்த மொபைலோட பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB 13000 ரூபாய்க்கு இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. சோ Realme 6i மொபைல் உங்களுக்கு ஜூலை 31ஆம் தேதி Flipkartல இருந்து ஃபர்ஸ்ட் சேல் வர போகுது. சோ யாராவது விருப்பம் இருந்தா அந்த சேல்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த Realme 6i மொபைல் ஏன் வாங்கணும் அப்படினு ஒரு 5 ரீசன்ஸ் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த Realme 6i மொபைல் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். சோ அந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே போன்ற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்துல பெல் ஐக்கன்ல ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், Realme 6i வாங்க முதல் காரணம் பார்த்தோம்னா இதோட டிஸ்பிளே தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வரைக்கும் அண்டர் 15,000ல இந்தியாவில் லான்ச் பண்ண மொபைல்ஸில் சாம்சங் கேலக்ஸி M21 தவிர மற்ற எல்லா மொபைல்ஸும் IPS LCD டிஸ்பிளேல தான் கொண்டு வந்திருக்காங்க. கூடவே அந்த பழைய 60Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட தான் மொபைல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் Realme 6i மொபைல்ஸும் IPS LCD டிஸ்பிளே தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நமக்கு 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா இந்த மொபைல்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கிற டிஸ்பிளேயோட ஒரு புது அப்கிரேட்டை வந்து இதில் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தோம்னா எல்லா மொபைல்ஸும் 90Hz 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அண்டர் 50,000ல அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணி டிஸ்பிளேல கொண்டு வந்திருக்க மொபைல்ஸ் பார்த்தோம்னா Realme 6i மொபைல். குறிப்பாக இந்த Realme 6i மொபைல் நமக்கு 13,000 ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ 13,000 ரூபாயில் ஒரு பெஸ்ட் டிஸ்பிளே இருக்க மொபைல் இப்போதைக்கு Realme 6i தான் சொல்ல முடியும். 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமாக கேமிங்கில் வந்து அதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ப்ளஸ் அதோட நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரால் பண்ணும்போது ஆகட்டும், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது நிறைய நேரம் நம்ம டிஸ்பிளேல தான் ஸ்பெண்ட் பண்றோம் ஒரு மொபைல் யூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த டிஸ்பிளேல இந்த மாதிரி புது அப்கிரேட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் நம்ம யூசேஜ் ஃபீலிங் பார்த்தோம்னா. ஸோ செகண்ட் ஹைலைட் பார்த்தோம்னா இதோட ப்ராசஸர் தான் சொல்ல முடியும். ஸோ அண்டர் 15,000ல நமக்கு இருக்கிற பவர்ஃபுல் ப்ராசஸர் பார்த்தோம்னா MediaTek Helio G90T. ஸோ Redmi Note 8 Pro சப்போஸ் 4GB RAM வேரியன்ட்ல கொண்டு வந்திருந்தா அந்த மொபைல் தான் இப்போதைக்கு அண்டர் 15,000ல ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் மொபைல் இருந்திருக்கும். ஆனால் அந்த மொபைல் வந்து நமக்கு 4GB வேரியன்ட் கிடையாது. ஸோ அண்டர் 15,000ல இருக்கிற பவர்ஃபுல் ப்ராசஸர் பார்த்தோம்னா MediaTek Helio G90 தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மொபைல் வந்து குறிப்பாக ஹெவி கேமிங் விளையாடுறவங்களுக்காக இந்த ப்ராசஸர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹீட்டிங் ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து நான் ஹீட்டிங் ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணல. ஒரு கண்டினியூவாக 2 hour வந்து நீங்கள் ஆடும்போதும் ஒரு 41 வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் நீங்கள் ரெகுலராக கண்டினியூவாக 2 hours வந்து விளையாடலாம். இந்த மொபைல் வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆகட்டும், கேமிங் ஆகட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த G90T ப்ராசஸர் பார்த்தோம்னா நமக்கு Realme 6ல அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மொபைல் வந்து நமக்கு 15,000 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த Realme 6i மொபைலையும் சேம் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து Realmeக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நமக்கு 13,000 ரூபாயில MediaTek Helio G90T பவர்ஃபுல் ப்ராசஸர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமே இந்த மொபைல் வந்து பார்க்க முடியும். ஆனால் கம்ப்ளைண்ட் இருக்கலாம், ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்குது இந்த மொபைல். இப்போவும் கூட Realme 6க்கு இருக்கிற டிமாண்ட் பார்த்தோம்னா வேற எந்த மொபைலுக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். Realme 6 முன்னாடி இதே ப்ராசஸர் யூஸ் பண்ண மொபைல் பார்த்தோம்னா Redmi Note 8 Pro சொல்லலாம். ஸோ ஆனால் Redmi Note 8 Proல பார்த்தோம்னா Snapdragon 720G வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆனால் ரெண்டு ப்ராசஸரில் எது பெஸ்ட் பார்க்கும்போது Redmi Note 8 Pro தான் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எனக்கு கேமிங்காகவே ஒரு மொபைல் வேணுன்றவங்களுக்கு Realme 6i வந்து ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும் 13,000 ரூபாய் ரேஞ்சில். மூணாவது ஹைலைட்டாக இந்த மொபைலில் பார்க்கணும்னா பேட்டரி பற்றி பேசலாம். 4300 mAh வந்து இதில் வந்து பார்க்க முடியுது. சேம் Realme 6லையும் 4300 mAh பேட்டரி வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கூடவே 30W ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆஃபர் பண்ணாங்க. ஆனால் Realme 6i மொபைலும் 30W ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஆனால் நமக்கு பாக்ஸில் பார்த்தோம்னா 20W ஃபாஸ்ட் சார்ஜரும் தராங்க. ஸோ இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு 4300 mAh மட்டும் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிக டிஃபரன்ஸ் வந்து பார்க்க முடியாது. 30W ஃபாஸ்ட் சார்ஜரில் சார்ஜ் பண்ணும்போது 60 மினிட்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் கிடைக்கும் 0 to 100% ஆகிறதுக்கு. இதே நீங்கள் 20W ஃபாஸ்ட் சார்ஜில் பண்ணும்போது 75 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் தனியாக 30W ஃபாஸ்ட் சார்ஜ் வாங்கி யூஸ் பண்ணுற அந்த மாதிரி தேவையே இல்லை. 20W ஃபாஸ்ட் சார்ஜரே நல்லா சப்போர்ட் பண்ணும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு 15 மினிட்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ அதனால அந்த அளவுக்கு நம்ம பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியாது. இதே நீங்கள் இதில் 5000 mAh இருந்து 20W ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து பாக்ஸில் வரும்போது ஸோ அப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து அதை வந்து பார்க்கலாம். ஆனால் 4300 mAh இருக்கிறதுனால ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை வந்து பார்க்க முடியாது. Realme 6i மொபைலே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி வைஸ் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணி கொடுத்துடும். நாலாவது பாசிட்டிவ் இந்த மொபைலை பார்த்தோம்னா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ஆல்ரவுண்டராக யூஸ் ஆகும். ஸோ ரெண்டு விதமாக நீங்கள் இந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹெவி கேமிங் ஆடுவீங்க, மொபைல் நான் ரஃபாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இல்லை நான் நார்மல் யூசேஜ், நான் அதிக கேமிங்ஸ் ஆட மாட்டேன், எனக்கு ஒரு நல்ல கேமரா இருந்தால் போதும், இல்லை பேட்டரி வந்து லாங் லைஃப் வேணும், நான் ரெகுலராக மூவிஸ் வந்து வாட்ச் பண்ணுவேன், ஸோ அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கும் இந்த மொபைல் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் ஒரு 13,000 ரூபாயில் ஒரு ஹெவி யூசேஜ்க்கு ஒரு மொபைல் வேணுமானாலும் இந்த மொபைல் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு லாங்
லாங் லைஃப்க்கு ஒரு மொபைல் வேணும், எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படி சொல்கிறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் சுற்றி எங்கேயாவது சர்வீஸ் சென்டர் இருக்கா பார்த்துக்கோங்க. இந்த மொபைல் மட்டும் இல்லை, எந்த மொபைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் சர்வீஸ் சென்டர் வந்து ரொம்ப முக்கியம். புது மொபைலில் ப்ராப்ளம் வராதான்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா இந்த மொபைல் மட்டும் நான் சொல்லலை, நீங்கள் ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ் வாங்கினாலும் அதில் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். அது சின்ன ப்ராப்ளம் இருந்தால் சரி பண்ணி கொடுக்க தான் சர்வீஸ் சென்டர் வந்து இருக்குது. ஸோ அதனால் பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் இருக்கா பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ மொபைல் வாங்கிட்டு எனக்கு 2-3 இயர்ஸ் வரைக்கும் பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு Realme 6A மொபைல் ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இனிமேல் வரப்போகிற மொபைல்ஸில் IPS LCD டிஸ்பிளே இருக்கிற மொபைல் வந்தாலும் கூடவே 90 Hz 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டில் தான் மொபைல் கொண்டு வர போகிறாங்க. நமக்கு இப்போவே அந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கிற மொபைல் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க Realme 6A மொபைல். ஃபைனலாக ஏன் இந்த Realme 6A மொபைல் நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு பெரிய ரீசன் பார்த்தோம்னா இதோட ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். Realme 6 மொபைலும் நமக்கு 13,000 ரூபாய்க்கு தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் GST இந்த மாதிரி காரணத்துக்காக இப்போ 15,000 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த மொபைலுக்கு ஆல்டர்னேட்டிவ் நமக்கு 13,000 ரூபாயில் பார்த்தோம்னா எந்த மொபைல் இருந்ததில்லை. ஸோ இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது Realme 6A மொபைல். ஸோ அந்த மொபைலில் கேமரா பார்த்தோம்னா 64 மெகாபிக்சல் இருக்குது. ஸோ இதில் வந்து 48 மெகாபிக்சல் இருக்குது. சேம் சாம்சங்குடைய சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிக டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ கேமராலையும் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு இப்போ 13,000 ரூபாய் ரேஞ்சில் பார்த்தோம்னா எல்லாமே இந்த 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் சென்சார் தான் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமராவில் இதோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மொபைல் இப்போ அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. எல்லாமே ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மொபைல்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு ரீசனுக்காக இந்த Realme 6A வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக நமக்கு ஆல்டர்னேட் மொபைல் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பேட்டரி வந்து அதிக பேட்டரி வேணுன்றவங்களுக்கு வந்து போக்கோ M2 Pro வந்து நமக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ அதில் 5000 mAh பேட்டரியோட 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக வேணும்னா நீங்கள் போக்கோ M2 Pro வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எந்த கம்பேரிசன் பண்ணாலும் Realme 6A வந்து ஒரு படி மேலே தான் இருக்கும். ஸோ நான் வந்து கன்சிடர் பண்ணுறது Realme 6A வந்து ஒரு பெட்டர் மொபைல். இப்போதைக்கு 13,000 ரூபாய் ரேஞ்சில் நமக்கு இருக்கிற மொபைல்ஸில் நம்ம 13,000 ரூபாய் ரேஞ்சில் பார்த்தோம்னா Redmi Note 9, போக்கோ M2 Pro, Redmi Note 9 Pro, Realme 6A. ஸோ இந்த 4 மொபைல்ஸில் கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒரு படி மேலே இருக்கிற மொபைல் பார்த்தோம்னா Realme 6A மொபைல் கொஞ்சம் பேட்டரி தவிர. ஆனால் பேட்டரிலையும் இந்த மொபைல் வந்து உங்களுக்கு 75 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணி கொடுத்துடும். ஸோ அதிக நேரம் வந்து எடுக்காது. ஓவரால் ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் பார்த்தோம்னா நான் வந்து Realme 6A வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஒப்பீனியன். இந்த மொபைல் ஏன் வாங்கணுன்றதுக்காக ஒரு 5 ரீசன்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கேன். ஸோ இந்த ரீசன்ஸில் ஏதாவது கன்சர்ன் இருந்தாலோ இல்லைன்னு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலோ மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ்க்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல டாபிக் அடுத்த சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரகாஷ்.